அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் அவசர செயற்குழு கூட்டம் ராயப்பேட்டையில் உள்ள அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் உள்கட்சி விவகாரம், கட்சியை பலப்படுத்துவது மற்றும் கூட்டணி கட்சிகளை முடிவு செய்வது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக இந்த செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அதிமுகவில் வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது என்றும் அண்மையில் நடைபெற்ற 2 தேர்தல்களில் இந்த வாக்கு வங்கி விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலிலும் அதற்கு முன்பு மக்களவை தேர்தலிலும் குறிப்பிட்ட அளவுக்கு வாக்கு வங்கி சரிவுக்கு என்ன காரணம் என்றும் பலவீனமாக உள்ள மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாகவும் கட்சிகளின் விதிகளில் மாற்றங்கள் செய்வது தொடர்பாகவும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அவசர செயற்குழு கூட்டமானது அதிமுகவின் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்ட பிறகும் சசிகலா சுற்றுப்பயணத்தை தொடங்கிய சூழ்நிலையிலும் நடைபெற்று வருவதால் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சசிகலா ஆதரவாளர்கள் இந்த செயற்குழு கூட்டத்தில் அவரை கட்சியில் இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்துவார்களா என பரபரப்பு எழுந்துள்ள சூழ்நிலையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தின் முடிவில் சசிகலா மற்றும் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரை கட்சியில் மீண்டும் இணைப்பது குறித்தும் திட்டவட்டமான அறிவிப்பு செயற்குழு கூட்டம் நிறைவடைந்த பின்னர் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒட்டுமொத்தமாக 83 மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவில் கட்சி வாரியாக இருக்கிறார்கள். 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 1 மாவட்ட செயலாளர் என்ற அளவில் இப்போது அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் மட்டும் 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 1 மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இதனை அனைத்து பகுதிகளுக்கும் இதை விரிவாக்கம் செய்வது சாத்தியமா, அது தேவையா மற்றும் கட்சியில் சிதறி போயுள்ள அந்த வாக்கு வங்கியை ஒருங்கிணைப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், இறுதிக்கட்ட முயற்சிகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பது குறித்தும் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளிடம் கருத்துக்கள் கேட்கப்படுகிறது. அதன் பின்னர் இந்த செயற்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அது செய்தியாளர் சந்திப்பின் போது அதிகாரப்பூர்வமாக இன்று பிற்பகலில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.